Good morning, brothers and sisters. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. It is amazing to see every one of you in happy in Jesus. உங்கள் அனைவரையும் இந்த நாளில் சந்திப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. Now when I came at 10:30, I could see Ranganayak auntie, Amala auntie, Gauri auntie, all were there. Rani auntie, all Amala Rani auntie, they are all waiting to worship the living God. நான் 10:30 மணிக்கு இங்கு வரும்பொழுது சில முதியவர்கள் இங்கு விரைவாக முன்பாகவே வந்து அந்நியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. If you see them in the row, all were there sitting, all were there, all done. Let's give a big clap to them. So அவர்களை நாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். Even in this age, they are so fired up to worship the living God. அவர்கள் இந்த வயதிலும் தேவனை வழிபடுவதற்கு மிகவும் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். Now last week we learned about identity. கடந்த வாரம் நமக்கான அடையாளத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். So before we go to the service, we'll pray. நாம் செய்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக ஜெபம் செய்து செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். God Heavenly Father, Lord, we are so grateful that we could come here to hear your word, Father God. Lord, we know, Father God, how amazing you are, how great you are, Lord. Even as we read through the word, Father God, I pray that you speak to us, Father God, so that we can change and we could able to be a great example before you, Lord. Thank you for your mercy that you have shown till today, Lord, and continue to show us, Father God. Be with us throughout this day, throughout years to come, Father God. We love you. We pray in Jesus Christ's name. Amen. Now, I'm so happy. Thank you for the leadership for giving me the privilege to share the word of God. நான் தலைவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு நேரத்தில் தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக. Now how we learned last week how we have the identity as God is our identity. நாம் கடந்த வாரம் செய்தியின் மூலமாக தேவன் தான் நமது அடையாளமாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். When we have the identity of God, we can face any situations in life. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய அடையாளமாக இருக்கும் பொழுது நாம் எந்த விதமான சூழ்நிலைகளை வேண்டுமானாலும் சந்திக்க முடியும். And we will be excited to live and enjoy the day because our identity is our God. தேவன் நம்முடைய அடையாளமாக இருக்கும் பொழுது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் நம்மால் வாழ முடியும். And we learn how Moses' his staff became a staff of God, how Moses did amazing miracles, Father. நம்ம அந்த செய்தி மூலமாக மோசே கையில் இருந்த அந்த கோலானது எப்படி தேவனுடைய கோலாக மாறியது, அதை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிதான காரியங்களை செய்தார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். And we are going to learn more today. My topic is having the fear of God in our hearts. இன்றைக்கும் கூட நாம் வேதாகமத்திலிருந்து சில காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னுடைய செய்தியின் தலைப்பானது நமது இருதயத்தில் கடவுளின் பயத்தை வைத்திருப்பது. My first scripture is Daniel chapter 7 verse 10. என்னோட முதல் வசனம் தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 10. தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 10. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஆமென். And the Bible says God is a river of fire. வேதவசனம் சொல்கிறது தேவன் அக்கினி நதியின் தேவனாய் இருக்கிறார். And let's go to another scripture, Genesis chapter 22 verse 12. நாம் தொடர்ந்து இன்னொரு வசனம் நாம் வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். Now here if you look into the Bible, why did Abraham willing to sacrifice his son? Because he has the fear of God. இங்கு நாம் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த குமாரனவே ஆபிரகாம் இங்கு பலி கொடுக்கிறதுக்கு முன் வந்ததன் காரணம் அவர் தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தார். Let's go to Genesis 31:42 because I'm going to share a lot of scriptures. Let's go to Genesis 31:42. நாம் தொடர்ந்து ஆதியாகமம் 31:42 நாம் வாசிக்கலாம். இன்னைக்கு அநேக வசனங்கள் நாம் பார்க்க இருக்கிறோம்.
ஆதியாகமம் 31 Maybe it's not there, you can read it. நீங்க பாருங்க, அது இருக்கா? நீங்க 31:42. ஆதியாகமம் 31 வசனம் 42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். Amen. Now here see, Bible says very clearly, Isaac had the fear of God. இங்கு வேதவசனம் சொல்கிறது ஈசாக்கு தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தார். That's what the Bible mentions. அதுதான் இந்த வசனம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. If you look into Hebrews 11 chapter 11 verse 7, how did Noah build an ark? இங்கு நாம் எபிரேயர் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நோவா எப்படி அந்த பேழையை கட்டினான் என்று நம்மால் பார்க்க முடியும். If you see, he will build a boat for years. அவர் பார்க்கும் பொழுது அந்த பேழையை கட்டுவதற்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். Without seeing any rain. He never seen rain in his life. அவருடைய வாழ்க்கையில் அந்த மழையவே அவர் பார்த்ததே கிடையாது. And he was a laughing stock to all mankind. Everybody was laughing at him when he was building the ark. அவர் அந்த பேழையை கட்டுகின்ற அந்த தருணத்தில் அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் அனைவரும் அவரை பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். He did with only one word of warning from God. அவர் அந்த ஒரு பேழையை செய்ததற்கு காரணம் தேவன் கொடுத்த அந்த ஒரு எச்சரிப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பேழையை Out of all the people, he is the one person who said, I'm going to fear God and do what is right. அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்த अनेक ஜனங்கள் மத்தியிலே அவர் ஒருவர் மாத்திரமே தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தார். If you look into the Bible, Israelites failed to fear God. நாம் வேதாந்தத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிற காரியத்திலே அவர்கள் பயப்படாமல் இருந்தவர்களாக நாம் பார்க்கிறோம். They have to face the consequences for many years. அவர்கள் அப்படி பயப்படாததினால் अनेक விதமான போராட்டங்களை அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியிருந்தது. Today our fear should be a holy fear. இன்றைக்கு நாம் பயப்படுகின்ற அந்த பயம் பரிசுத்தமான ஒரு பயமாக இருக்க வேண்டும். And our confident expectation is for the grace and mercy. அது நம்மளுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து அந்த கிருபையும் மன்னிப்பையும் பெறுவதாக இருக்கிறது. But sometimes we don't have that fear of God. ஆனா சில நேரங்களில் நாம் தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருக்கிறோம். It happens, unrepentant believers. இது நடக்கும் நாம் மனம் திரும்பாத காரியத்தில். Even unbelievers also. நாம் நம்பிக்கை இல்லாத நபர்களாக இருக்கும்போது. But if you look at the Hebrews 10:26 to 27, Bible says, if we don't have that fear, a fearful expectation of raging fire that consumes the enemies of God. இங்கு நாம் எபிரேயர் புத்தகம் 10:26-27 வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்னியுமே இருக்கும். Even Paul says in 1 Timothy 1:10, he says, Paul describes the day of judgment, simply a coming wrath from God. இங்கு பவுலானவர் அந்த 1 தீமோத்தேயுவில் சொல்லும்போது கூட அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது அவர் நம்மை பட்சிக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews 10:31 says, indeed it's a dreadful thing to fall into the hands of living God. இன்றைக்கு எபிரேயர் புத்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அந்த ஒரு அச்சுறுத்தல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கும். It is clear that on that day people will be so fearful to see God. அந்த ஒரு நாள் வரும் பொழுது மக்கள் அனைவரும் பயத்தோடு நடுக்கத்தோடு இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Too often I hear people saying to minimize their fear of God. இங்கே நாம் ஒரு சில நபர்கள் தேவனுக்கு பயந்த அந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். Sometimes they minimize the fear of God. They say, okay, God is, you need to give respect, you need to have a healthy respect for God. நாம் தேவனுக்கு மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிறிதளவு பயம் கொண்டவர்களாக அநேக நேரத்தில் இருக்கிறோம். Like giving father is disciplining the child. That's okay, don't do too much. நாம் எப்படி ஒரு தகப்பனார் தன் பிள்ளையை கடிந்து கொள்ளும் பொழுது அதிகமாக நாம் அவர்களை கடிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். I strongly disagree, because Bible says very clearly, God loves us, but at the same time we need to fear him also. இங்கே வேதவசனம் சொல்லக்கூடியதாக தேவன் நம்மை அன்பு செய்கிறார், அதே நேரத்தில் அவர் நம்மை கடிந்து கொள்ளக்கூடியவராகவும் இருக்கிறார். In fact, we need to approach God with absolute reverence and respect.
நாம் தேவனுக்கு முழு மரியாதையோடு அவருக்கு நாம் பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Now fire is sometimes be useful but also harmful. அந்த நெருப்பானது நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாகவும் இருக்கும், சில நேரங்களில் நம்மை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும். We can use it for cooking, நாம் சமைக்கும் பொழுது அந்த நெருப்பானது நாம் பயன்படுத்துவோம். or we can use it for the light. சில நேரங்களில் வெளிச்சத்திற்காக நாம் பயன்படுத்துவோம். Even in today's world people use romance, having that light. Romance, candlelight dinner. So, yes. Okay. So the fear of the God is same. So தேவனுக்கு பயப்படுவது எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கிறது. It can be a blessing. We can go to the next slide. It can be a blessing or a curse. அது ஒருவேளை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்லது சாபமாக இருக்கலாம். It can be a life or death. அது நமக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது மரணமாகவும் இருக்கலாம். It can be a wonderful light or a consuming fear. அது ஒரு ஆச்சரியமான ஒளியாகவும் இருக்கலாம் அல்லது நம்மை பட்சிக்கிற பயமாகவும் இருக்கலாம். All of us are given choices. அது எல்லாமே நமக்கு ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is you to believe or not to believe. இன்னைக்கு நீங்கள் அதை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் நாம் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகளாக இருக்கிறது. Sometimes the things of God become very sloppy, very sentimental. சில நேரங்களில் நாம் அந்த பயப்படுற காரியங்களில் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருப்போம். No, we have to choose care or caution over carelessness. சில நேரங்களில் நாம் அக்கறை உடையவர்களாக அல்லது அக்கறை இல்லாதவர்களாக நாம் இருக்கலாம். We can be joyful and laughter also. நாம் சந்தோஷமாக உற்சாகமாக கூட இருக்கலாம். Let's go to Psalm 126 chapter 2. நாம் சங்கீதம் 126 வசனம் 2. 126:2. சங்கீதம் 126 வசனம் 2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். So when we have a healthy fear of God, God says, I will give everything to them. இன்றைக்கு நாம் ஒரு சரியான பயம் தேவன் மீது நமக்கு இருக்கும்போது நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். Can we be complacent in our life? இன்றைக்கு நாம் மன நிறைவோடு இருக்கிறோமா? No, complacent, not being serious about God. நாம் தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தில் ஒரு அலட்சியமாக இருக்கிறோமா? Unafraid before one who hates sin. தேவன் பாவத்தை வெறுக்கிற தேவனுக்கு முன்பதாக பயம் இல்லாதவர்களாக இருக்கிறோமா? See, God's throne is a grace. தேவனுடைய சிங்காசனமானது கிருபை நிறைந்ததாக இருக்கிறது. But it's also a river of fire in Daniel 7:10 says. தானியேல் புத்தகம் 7:10 நாம் வாசித்தது போல அவருடைய சிங்காசனம் ஒரு அக்கினி நதியாகவும் இருக்கிறது. Let's turn to Isaiah chapter 10:17. நாம் தொடர்ந்து ஏசாயா புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவருடைய முட்செடிகளையும் நெரிஞ்சில்களையும் தகித்து பட்சித்து. Amen. Now here says God caution his people, the light of Israel will become a fire, their holy one a flame. It talks about God. இங்கு தேவனானவர் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரவேலின் தேவன் ஒளியாகவும் இருக்கிறார், அதன் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஜுவாலையுமாகவும் இருக்கிறார். In Isaiah 8:13 it says, ஏசாயா புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 13 இப்படியா சொல்கிறது, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. So God commands us that he's saying it is the one you regard as a holy, he is the one you ought to fear, he is the one you ought to dread. இங்க இப்படியாக வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் முழு மனதோடு பயப்பட வேண்டியது சேனைகளின் கர்த்தரையே நீங்கள் பரிசுத்தம் பண்ண வேண்டும், அவருக்கே நீங்கள் பயந்திருக்க வேண்டும், அவரே நம்மளுடைய அச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. We have to see one small clipping, 1 minute clipping about Moses, how he goes before the presence of God. இங்க நாம் ஒரு நிமிடம் ஒரு காட்சியை நாம் பார்க்க போகிறோம். அவர் தேவ சமூகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக நடந்த அந்த ஒரு நிகழ்வை, மோசேயின் வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். Amen. So Moses had a holy fear before God. இங்கு மோசே ஒரு பரிசுத்தமான ஒரு பயத்தோடு தேவனுக்கு முன்பதாக வந்தார். And you see his posture, how he is going before God. இங்கு அந்த காட்சி நாம் பார்க்கும்போது அவர் தேவனை நோக்கி வரும்பொழுது அவர் எவ்வளவு தன்னை தாழ்மைப்படுத்தி பயத்தோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். He was not casual praying to God like this or sitting in a chair.
Okay, as if he's talking to his friend. Yes, he is a friend, but when he goes before God, he was flat. He's saying, God, you are so holy. இங்கே மோசேயானவர் தேவனிடத்தில் வரும்பொழுது ஏதோ தற்செயலா ஒரு சாதாரணமாகவோ இயல்பாகவோ இல்லாமல் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இங்கு நாம் பார்க்கிறோம். And that's why God could use him. அதனால்தான் தேவனால் அவரை எடுத்து பயன்படுத்த முடிந்தது. Even though he has his weaknesses, struggles, even though he could not reach the promised land, but if you look into the New Testament, now he was talking to Jesus, and now Moses and Elijah were there together. He is already in heaven. இங்கு நான் பார்க்கிறோம் மோசேயானவர் அவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு அவர் செல்லவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்கும்பொழுது இயேசு மறுரூபமான அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவோடு பேசக்கூடியவராக அவர் காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. My second topic is fear is a gift. என்னுடைய இரண்டாவது தலைப்பு பயம் ஒரு பரிசாக இருக்கிறது. You know, consider the scriptures about fearing God. Its Bible says those who fear God lack nothing. In Proverbs 34:9 says. இங்க நீதிமொழிகள் புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிறது, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. You know, in Psalm 34:9. சங்கீதம் 34 வசனம் 9. அது previous. இதுக்கு முன்னாடி. Yeah. சங்கீதம் 34 வசனம் 9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. In Proverbs 9:10. நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. Proverbs 14:27. நீதிமொழிகள் 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். Now God says so clearly, when we have the fear of God, we can be away from death. We can away from many problems because we have the fear of God. இங்கே தேவன் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் அவருக்கு பயப்படும் பொழுது நாம் மரணத்தில் இருந்து தப்பிக்கலாம், அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். Psalm 147:11 says. சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். He delights when people fear him. அவர் சொல்கிறார் அவர் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். Because they put their hope on him. அவர்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால் அவர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்கிறார். Proverbs 16:6 says. நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். The point of fear of God saves lives. இங்கு தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயப்படுதலின் காரியம் நம்மை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. Now it is a single key to the great and a precious treasure that God has for us. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஒரு காரியம் ஒரு சாவியாக இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை திறப்பதற்கான சாவியாக இருக்கிறது. That's what in Isaiah 33:6 says. அதுதான் ஏசாயா புத்தகம் 33:6 சொல்கிறது. The fear of God is also a grace. தேவனுக்கு பயப்படுகிறது ஒரு கிருபையாக இருக்கிறது என்று சொல்கிறது. You know, when we first time when we came to the church, we started hearing the word, we want to follow God. இன்றைக்கு முதல் முறையாக நாம் சபைக்கு வரும்பொழுது இந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் விழும்பொழுது நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. It is not that we decided to have the fear of God. God already put in our hearts to have that fear, so that when God's word was preached, we accepted it and changed our lives. இன்னைக்கு நம்மிடத்தில் அந்த பயம் கிடையாது. தேவன் அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக போட்டு அதன் மூலமாக நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். It is a gift from God. அது தேவனுடைய பரிசாக இருக்கிறது. There are people who harden their hearts. If you see the Pharaoh, when God created Pharaoh had a great heart. But as he goes by, his sin made him to become hard-hearted. நமக்கு தெரியும் பார்வோன் தேவன் படைத்த ஒரு நபராக இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய இருதயத்தை अनेक இடங்களில் கடினப்படுத்தின அந்த காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. And that's why God said God had to use Pharaoh to show his power to the Israelites. அதன் மூலமாக தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் எவ்வளவு மகிமை பொருந்தினவர் என்பதை காண்பிக்கக்கூடியவராக இருந்தார். In Ezekiel 36:26 says. எசேக்கியேல் புத்தகம் 36:26 இப்படியாக சொல்கிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். Amen. God says that he himself softens his people's heart and inspire them to fear him.
இங்கு தேவன் அவராகவே முன் வந்து நம்முடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை மாற்றி நமக்கு நவமான இருதயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even in other words, even the ability to fear God itself is a gift from God. இன்னைக்கு மற்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் அதுல பார்க்கும்போது தேவனுக்கு பயப்படுகிறது நமக்கு ஒரு பரிசாக இருக்கிறது என்று It's an சொல்லப்பட்டிருக்கிறது. act of grace, அது தேவனுடைய கிருபையை குறிக்கக்கூடிய a reward from heaven. அது பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற பரிசாக இருக்கிறது. And Proverbs 2:4-5 says, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4-5 வரை, அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். Amen. The fear of God is it's a supreme, by the ability to see God for who He is. இன்றைக்கு To see who God's power is, that's the God's wisdom that He has given to us. இன்றைக்கு தேவன் யார் என்பதை அவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஞானத்தின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். He is great, but at the same time He is fiery. தேவன் மிக சிறந்தவராக இருக்கிறார். And He also fiery. Fiery, no. Akrosham, okay, I don't know, okay. Awesome in judgment. In judgment. He is very good in judgment. அவர் நியாய தீர்ப்பு செய்கிறவராக He is இருக்கிறார். holy and also mysterious. அவர் பரிசுத்தமாக இருக்கிறார், அதே போல ஆச்சரியம் நிறைந்த மறைபொருளானவராகவும் இருக்கிறார். Now if you look at the Mount Sinai, நீங்கள் சீனாய் மலையை எடுத்துக்கொண்டால், there was terror. God put there so that the Israelites will not fall into sin. அங்கு அவர்கள் பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு தேவன் பயங்கரமான காரியங்களை So today செய்தார். we didn't learn. Fear saves us, brothers and sisters. இன்றைக்கு நாமும் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு பயமானது நம்மை காப்பாற்றக்கூடியதாக It இருக்கிறது. makes us to revere God. அது தேவனுக்கு மரியாதையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. It makes us to take the word seriously. அது தேவனுடைய வார்த்தையை மிக தீவிரமாக எடுத்து செல்வதற்கு பயன்படுகிறது. We'll go to the next slide. Yes. Okay, it makes us to approach Him with deliberation and caution as well. Be cautious before God. அது தேவனிடத்தில் அணுகுவதற்கும் அவரிடத்தில் எச்சரிப்பு பெறுவதற்கும் அந்த காரியமாக இருக்கிறது. So that's why if we have that fear, we'll go confidently before God because we know that I'm fearing God to do what is right. இன்னைக்கு நாம் பயப்படும் பொழுது தேவனிடத்தில் செல்லும்போது ஒரு உறுதியோடு நாம் செல்லக்கூடியவர்களாக, நம்பிக்கையோடு செல்லக்கூடியவர்களாக இருப்போம். It is a message of judgment keeps close to God. நியாய தீர்ப்பின் செய்தியானது நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடமாக நெருங்க செய்கிறது. And away from sin. அது பாவத்திலிருந்து விலகுவதற்கு உதவியாக இருக்கிறது. It's indeed a good news, brothers and sisters. அது நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு நற்செய்தியாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. And if a message judgment comes close to God, we need to understand, man, that I am ready to face God one day. இன்னைக்கு நியாய தீர்ப்பு விரைவில் வர இருக்கிறது. நான் ஒரு நாள் தேவனை சந்திக்க நேரிடும். No, God's team is a winning team, brothers and sisters. தேவனுடைய அந்த குழுவானது வெற்றி பெற்ற ஒரு குழுவாக இருக்கிறது. Once upon a time we were on the losing team. ஒரு சில நாட்களில் அது தோல்வி அடைந்த ஒரு அணியாக இருந்தது. Now we are on the winning team. ஆனால் இப்பொழுது அது வெற்றி அடைந்த ஒரு அணியாக இருக்கிறது. How? Once we got baptized, we are in a God's team. இன்னைக்கு நாம் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்பொழுதிலிருந்து நாம் தேவனுடைய அணியாக மாறுகிறோம். Do you look like that? நீங்கள் அப்படியாக உங்களை பார்க்கிறீர்களா? Man, I am in God's team. நான் தேவனுடைய அணியில் இருக்கிற ஒரு நபர். I could see, when we see problems, we need to look at it, man, I'm in a God's team. God will take care of that. நான் ஒரு மிக பெரிதான ஒரு பிரச்சனை பார்க்கும் பொழுது நான் தேவனுடைய அணியில் இருக்கிறேன். தேவன் அந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? Now today we look at the youngsters, how much they go through in life. இன்னைக்கு இளைஞர்களை பார்க்கும்போது அவர்கள் அநேக போராட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many of them take drastic decisions in life. அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. And they commit suicide, they get into a lot of bad habits because they don't feel that they are in a God's team. அநேகர் பார்க்கும்போது தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களாக, தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நாங்கள் தேவனுடைய அணியில் இருக்கிறேன் என்பதை. Now today look at it yourself. If you are a youngster, how do you feel today? இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? Do you feel that way? I'm in a God's team. நீங்கள் இப்படியாக உணர்கிறீர்களா? நான் தேவனுடைய அணியில் இருக்கிறேன் என்று உணர்கிறீர்களா? When you feel you're in a God's team, you feel like life is so different. Life is exciting. நீங்கள் தேவனுடைய அணியில் இருக்கிறீர்கள் என்று உணரும்போது உங்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக மாறக்கூடியதாக இருக்கும். I remember when I came, I passed out of the college. நான் என்னுடைய கல்லூரி அந்த தருணத்துக்கு கல்லூரி
படித்துவிட்டு சபைக்கு வருகின்ற அந்த நேரத்தில் my life was empty. I don't know what I'm doing. என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருந்தது. நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை. Many times I don't know where I'm heading. நான் எங்கே போய் ஒளிந்து கொள்வது என்று நான் யோசித்துக் கொண்டேன். I'm in a middle class family, so many problems in my family. I have a very big family. I don't know, I was so confused. என்னுடைய குடும்பமானது மிக பெரிதான ஒரு குடும்பமாக இருந்தது. நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. Being an eldest son with so many brothers and sisters under you, you have a lot of responsibilities. நீங்கள் மூத்த மகனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பின்பதாக சகோதர சகோதரிகள் இருக்கும் பொழுது எல்லா பொறுப்புகளும் உங்களிடத்தில் வரக்கூடியதாக My father say, you take care of this, you take care of this, that's what he will give. என்னுடைய தகப்பனானவர் என்னிடத்தில் சொன்னார், நீதான் மற்ற சகோதர சகோதரிகளை பார்த்துக் கொள்ள வேண்டும், அந்த பொறுப்பை உன்னிடமா நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். எனக்கே தெரியல வழி நாங்க கூட்டு போறேன் நான். Sometimes I was so discouraged. அந்த நேரத்தில் நான் மனசோர்வு அடையக்கூடியவனாக இருந்தேன். I remember somebody reached out to me saying that, bro, come to church. அந்த நேரத்தில் என்னை ஒருவர் சந்தித்து சபைக்கு வாருங்கள் என்று சொன்னார். And study the Bible. நான் வேதாகமம் படித்தேன். And changed my life. என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறினது. After everything changed. அது நிமித்தமாக எல்லாமே மாறினது. I became so fired up. அதிலிருந்து நான் உற்சாகமான நபராக மாறினேன். Nothing stopped me. எந்த ஒரு காரியமும் என்னை தடை செய்யவில்லை. I was also a student, I was also studying, but I said, if God is with me, who can be against me? நான் கல்லூரி மாணவனாக படித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபராக இருந்தேன். தேவன் என்னோடு இருந்தால் யார் எனக்கு எதிராளியாக இருப்பார் என்ற ஒரு தைரியம் இருந்தது. I want to challenge all these campus singles. Do you represent God in your life? இன்றைக்கு இங்க இருக்கிற ஒற்றையர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உங்களை நான் கேட்கிறேன், do you represent God in your life? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீர்களா? Will people look at you, man, he is a disciple of Jesus, man? மக்கள் உங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்களா? He is so fired up. அவர் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார் என்று பார்க்கிறார்களா? That's what God God wants to look at you guys. அப்படிதான் தேவன் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். Today you are the light of this world. நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். If you look at the Bible says God is not willing to anyone to perish, but he wants all men to be saved in 2 Peter 3:9. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவரையும் அவர் அழிப்பது அவருடைய நோக்கம் அல்ல, எல்லோரையும் காப்பாற்றி மனம் திரும்ப வைப்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. He has the ability to destroy this entire creation in few seconds, but he doesn't want to do it. தேவனால் முடியும் இந்த உலகத்தை ஒரு நொடி பொழுதிலே அழித்து போட முடியும், ஆனால் அது அவருடைய விருப்பம் இல்லை. He wants everyone to be saved. அவருடைய விருப்பம் எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். Why he wants to wait? ஏன் அவர் தாமதிக்கிறார் தெரியுமா? நான் தப்பிச்சா போதும் ப்ரோ அப்படி சொன்னாரா? What he says, I want everyone to be saved. எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Are you part of that God's plan? நீங்கள் அந்த தேவனுடைய திட்டத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்களா? God is seeing you. தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். I know as a youngster we have a bigger goal in life. இளம் வயதில் நாம் இருக்கும்போது நமக்கு பெரிதான கனவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. Many of us want to be doctors, engineers. Many of us wanted to go to government jobs. I know somebody is studying IAS. We all have the dreams. நாம் அனைவருக்கும் பெரிதான கனவுகள் இருக்கும். மருத்துவராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், கலெக்டராக வேண்டும், இந்த மாதிரி கனவுகளோடு நாம் இருந்திருப்போம். You need to have all these things. அது எல்லாமே நமக்கு இருக்க வேண்டும். But at the same time you need to have the desire is I want to save many. அதே போன்று நமக்கு இன்னொரு ஒரு விருப்பமும் இருக்க வேண்டும், அநேகரை நான் ரட்சிப்பதற்கு பங்குள்ளவராக இருக்க வேண்டும். Today many of the disciples, some of the disciples are doctors. I don't know, some of us you doesn't know there are disciples who are doctors. Now those are studying, they also become disciples, they also become doctors also. இங்கே சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், நம்மத்திலே अनेक மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் படித்துக் கொண்டு தேவனுக்கான ஊழியம் செய்து கொண்டு இன்னைக்கு மருத்துவர்களாக நம்மோடு இருக்கிறார்கள். Because God is going to lead us. தேவன் அவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். And the Bible says very clearly in 1 Timothy 2:4. வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. I think it's not there. You can read 1 Timothy 2:4. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Amen. He said everyone should know God's word. Every people should know in this world. தேவனுடைய விருப்பம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். Maybe he doesn't know, but God has a plan.
நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு இப்படியாக ஒரு திட்டம் இருக்கிறது. And he also says he forgave those who insulted him in Luke 23:34. லூக்கா புஸ்தகம் 23:34, இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினவர்களை கூட தேவன் மன்னிப்பதற்கு தயாராக இருந்தார். And he was willing to take that insult. அவரை அவமானப்படுத்தின அந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். Because he was willing to forgive all of us. ஏனென்றால் அவர் தாராளமாக விருப்பமுடையவர்களாக மற்றவர்களை மன்னிப்பதற்கு அவர் தாராளமாக இருந்தார். Let's go to Romans 2:4. ரோமர் புஸ்தகம் 2:4 நாம் வாசிக்கலாம். In his mercy he gives time to repent. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. God says very clearly, because of his mercy, even though we fall into many times, still he wants to forgive us so that we can repent from our sins. இன்னைக்கு தேவனுடைய தயவானது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல முறை தவறி விழும்பொழுது அப்பொழுதும் கூட அவருடைய தயவு நமக்கு நாம் குணப்படும்படியாக இருக்கிறது. Today I want to see how much you have the time to obey God, to fear God every day. இன்றைக்கு நாம் கேட்க வேண்டும், நம்முடைய நேரங்களில், நம்முடைய நாட்களில் நாம் எவ்வளவு நேரம் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கும் அவருக்கு பயப்படுவதற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். Even last week you think about yourself, how much time you read the Bible. நீங்கள் யோசித்து பாருங்க, கடந்த வாரத்தை யோசித்து பாருங்க, கடந்த வாரம் முழுவதும் எவ்வளவு நேரம் வேதம் வாசிப்புக்கு நீங்கள் ஒதுக்கினீர்கள். You touch your heart and see. You touch your heart and see. உங்களுடைய இருதயத்தை தொட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். Hours you gave, or minutes you gave, or seconds you gave. நீங்கள் ஒரு மணி நேரம் கொடுத்தீர்களா இல்லது நிமிடம் கொடுத்தீர்களா இல்ல அப்படி என்று உங்களை நீங்கள் யோசித்து பாருங்க. You look around, you will notice many of the older people are writing notes. இங்க நீங்க உங்களை சுற்றி உட்கார்ந்து இருப்பவர்கள் நீங்க பார்த்தீர்கள் என்றால் வயது முதிர்ந்தவர்கள் இந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். See the youngsters. ஆனால் இளைஞர்களை பாருங்கள். They are so brilliant. They are also old. Why? They are serious. They wanted to learn. They want to practice. அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். I write notes. நான் குறிப்புகள் எடுப்பேன். I have more than 7 books till today. என்னிடத்தில் 7 புத்தகங்கள் இருக்கிறது நான் குறிப்பெடுத்தேன். It's not like I want to tell, I'm boast myself. I want to go back and read what I hear from the word. நான் பெருமிதம் கொள்வதற்காக நான் அதை சொல்லவில்லை. நான் அதை சென்று படித்து எனக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். Tomorrow there's a seminar, financial seminar, where how to earn crores. Everybody will take notes. நாளைய தினம் மில்லியனர் ஆவது எப்படி என்று ஒரு கூட்டம் நடந்ததுன்னா நாம் எல்லோருமே அதுக்கு குறிப்புகள் எடுக்கணும். I don't want to miss any point. அதில் நாம் எந்த விதமான ஒரு புள்ளியை நாம் விட்டு or I want to come up in life or IAS training or any kind of job you want to achieve in life, we will take notes. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு மிக சிறந்த ஒரு நபராக வர வேண்டும், அதற்கான ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் நாம் அதற்கான குறிப்புகள் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்போம். But in the kingdom of God, when you come to church, we don't have time to write also. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய வார்த்தை கேட்க வரும்பொழுது நாம் குறிப்புகள் எடுப்பதற்கு தவற விடுகிறோம். God expects us to be serious. ஆனால் தேவன் எதிர்பார்க்க நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று. I want everyone, I want you to try your best that I want you to write down the notes when the preacher preached. இன்னைக்கு நாம் அனைவரும் முழு முயற்சிகளோடு அதில் ஈடுபட வேண்டும். செய்திக்கு கொடுக்கிற அந்த தருணத்தில் நாம் குறிப்புகள் எடுப்பதற்கு தயாராக இருக்கணும். I told you last time also, when you are reading the Bible, have the Bible in your hand than reading in your phone. எத்தனை பேர் நீங்கள் கடந்த வாரங்களில் கைகளில் வேதாமம் வைத்து படிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் அல்லது தொலைபேசி மூலமாக வேதம் படிக்கக்கூடியவர்கள்? Even just few minutes before when he was recording, suddenly ding, 140 ரூபாய் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். Amen. You see that's how reaction comes. Amen. When you have Bible, praise God. We have to be, when we concentrate on in the worshiping God, we should fully give our heart to God. இன்னைக்கு நாம் நம்முடைய முழு மனதோடு நாம் வந்துட்டு தேவனுடைய ஆராதனை பங்கு பெற முடியும். வேதாமம் நம்முடைய கைகளில் இருக்கு. We should not get distracted. நாம் வந்துட்டு எந்த விதமான காரியத்தின் நிமித்தமாக திசை திருப்பப்பட மாட்டோம். Even when your message is preached, are you looking at your phone?
செய்திகள் பிரசங்கிக்க கொண்டிருக்கிற அதே தருணத்தில் நாம் நம்மளுடைய தொலைபேசியில் பயன்படுத்தி If கொண்டிருக்கிறோம். somebody is watching, what you should do? ஒருவர் உங்களை பார்த்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? Say, bro, could you please close the phone? நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை சிறிது அமர்த்தி வைத்து விடுகிறீர்களா? Okay, you have to say. நீங்கள் அப்படியாக சொல்ல வேண்டும். You know, that's what reverence before God. That is what fear of God. அதுதான் தேவனுக்கு நாம் கொடுக்கிற மரியாதையாக, அதுதான் தேவன் மீது நாம் பயப்படுகிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. No, God wants to save even the most weakest nation in Assyria. The Assyrians are the weakest nation. தேவன் மிக மோசமான ஜனங்களாக அசீரிய ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களை கூட தேவன் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினார். We know the story of Assyrians. நாம் அனைவருக்கும் அந்த அசீரியர்களுடைய கதை தெரியும். No, Assyrians were the most dangerous people. அசீரியர்கள் பார்க்கும்போது மிக மோசமான கொடிதான நபர்கள். When they go for a war, they will kill millions of people. அவர்கள் ஒரு போருக்கு சென்றால் அநேக மில்லியன் கணக்கான ஜனங்களை கொல்லக்கூடியவர்களாக They இருப்பார்கள். remove the skins of the kings. அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த சதையை கிழித்து அவர்களை கொலை செய்வார்கள். They will capture anyone who comes in their ways. அவர்கள் வழியில் யாராவது குறுக்கிட வந்தால் அவர்கள் கைப்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். Even if they got hold of the king, they put their hook in their nose and they will drag on for miles. அவர்கள் அடிமைப்படுத்துகிற அந்த நாட்டினுடைய ராஜாவை அவருடைய மூக்கில் ஒரு மோதிரத்தை போட்டு அவரை இது கொக்கி ஒரு கொக்கை அணிந்து அவரை இழுத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். It was a brutal savage nation, the Assyrians. அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு மோசமான பயங்கரமான ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். When you look at them, how do you feel? நீங்கள் அவர்களை பார்க்கும்போது எப்படி When you hear, how do you feel? அவர்களை குறித்து கேள்விப்படும்போது எப்படி தோன்றுகிறது? You like, man, I better do something for them. நான் ஏதாவது ஒரு சிறப்பான காரியம் செய்ய வேண்டும். But let's see what God says in Jonah 4:9-11. நாம் தேவன் என்ன செய்தார் என்று யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 9 - 11. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். See, here you see God even loved them. தேவன் இங்கு அந்த ஜனங்களை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். And he was rebuking Jonah. அவர் யோனாவை கடிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். Jonah doesn't want to go and preach the word of God. யோனாவுக்கு அங்கு சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. He's like, man, they're so hard, they're tough nuts. Why do I need to go and help them out? அவர்கள் மிக கடினமான ஜனங்களாக இருக்கிறார்கள். நான் ஏன் அங்கு சென்று தேவ வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று யோசித்தார். God is desperate to save them also. ஆனால் தேவன் அவருடைய விருப்பத்தோடு அந்த ஜனங்களை ரட்சிக்க விரும்பினார். He will go any length to pay the price, including his own son. அவர் எந்த தூரத்துக்கு வேணாலும் சென்று அந்த விலையை கொடுத்து அவர் ரட்சிக்க விரும்பினார். தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். If God's plan is to save everyone, what our plan is? எனக்கு தேவனுடைய திட்டம் எல்லா ஜனங்களையும் ரட்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு என்ன திட்டம் இருக்கிறது? I always say it is easy to start the race. நான் எப்பவுமே சொல்வேன், நம்முடைய அந்த பந்தயத்தை துவங்குவது சாதாரணமான ஒரு காரியம் தான். It's very hard to finish with victory. ஆனால் அந்த ஓட்டத்தை முடித்து வெற்றி பெறுவது கடினமான ஒரு காரியம். I have traveled in this journey. Many people I have seen who joyfully started the journey. நான் இந்த பந்தயத்தை இந்த ஓட்டத்தை துவங்கும் பொழுது அநேகர் என்னோடு சந்தோஷமாக உற்சாகமாக இந்த ஓட்டத்தில் பங்கு பெற்றார்கள். As you cross the halfway through, some of them left. ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்திலே பாதியிலே அநேகர் இல்லாமல் போய்விட்டார்கள். Some of them become half-heartedness in their journey. அவருடைய இருதயத்தில் முழு இருதயம் கொடுக்காதவர்களாக அந்த ஓட்டத்தில் விலகக்கூடியவராக Some of them are dragging along. Okay, this life is like this, I'm going to drag on.
என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது, அதனால் நான் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய Sometimes they say, I'm very too old, I have done a lot, let me take some rest. நான் வயது முதிர்ந்தவனாக ஆகிவிட்டேன், நான் அநேக காரியங்கள் செய்துவிட்டேன், கொஞ்சம் இளைப்பாறுகிறேன் என்று We சொல்வார்கள். lose the focus of God. நாம் அந்த நோக்கம், தேவன் மீது இருக்க அந்த நோக்கத்தை இழந்து போகிறோம். But it's very challenging to be always on the edge to do God's way. இன்றைக்கு ஒரு சவாலான காரியம், நாம் எந்த வயதினராக இருந்தாலும் தேவனுக்கான அந்த திட்டத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Yesterday we celebrated our brothers Chammu and Manimalai's 30th wedding anniversary. நேற்றைய தினம் சமூகர் மணிமேகலை சகோதரி அவர்களுடைய 30வது அந்த திருமண விழாவை நாங்கள் We cut கொண்டாடினோம். a cake. நாங்கள் ஒரு கேக் வெட்டினோம். We all shared about him. நாங்கள் அவரை குறித்து பகிர்ந்து கொண்டோம். 30 years marriage. 30 வருடம் திருமண வாழ்க்கை. இப்போலாம் அதெல்லாம் தாங்கமான்னு தெரியல, நிறைய பேர் வந்து 5, 10. But he was like, amen, doing God's will, God's work. ஆனால் தேவனுடைய காரியம், அதை செய்ய வேண்டும், அதான விருப்பம் இருந்தது. And I was so fired up. I said, man, he is a man of faith. அவர் தேவனுக்கு மீது ஒரு விசுவாசம் உள்ளவராக இருந்தார். That's what we all need to become. அதே போன்ற நாம் அனைவருமே மாற வேண்டும். If you look at Genesis 6, last 2 scriptures, Genesis 6. கடைசி 2 வசனம் நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6. ஆதாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. See, God's heart was filled with pain when he saw the sin in the earth. இங்கு தேவனுடைய இருதயமானது மிகவும் விசனப்படக்கூடியதாக இருந்தது, உலகம் முழுவதும் பாவத்தினால் இருந்திருப்பதை பார்க்கும்போது. Even today God looks at it with pain. இன்றும் கூட தேவன் இதே ஒரு வலி நிறைந்தவராக இருக்கிறார். In the last scripture in Luke 23:28. கடைசி வசனமாக லூக்கா புத்தகம் 23ஆம் அதிகாரம் வசனம் 28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். Even on his crucifixion Jesus says, do not weep. இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே பாடுகள் பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னை, do not weep for me, weep for your children. அவர் அங்கு சொல்லக்கூடிய, எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றார். God sent his son to be our savior. இங்கு தேவன் தனது சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை ரட்சிக்கக்கூடியவராக இருந்தார். Savior from the coming wrath. அவர் நமக்காக வைத்திருந்த அந்த கோபாக்கனையிலிருந்து மீட்கக்கூடியவராக இருந்தார். From the final destruction. நம்முடைய அந்த கடைசி முடிவின் அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருந்தார். Let us understand today that we need to have a fear of God in our hearts today. To God be the glory. இன்றைக்கு நாம் அதை புரிந்து கொண்டவர்களாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நாம் வாழ முடிவெடுக்கலாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.